அது ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டுல பலவிதமான விலங்குகள் வாழ்ந்துட்டு வந்துச்சு. ஒரு பக்கத்து காட்டுல இருந்து வந்த புலி ஒன்று பசியால இரைய வேட்டையாட புதருக்குள்ள காத்துட்டு இருந்தது. அப்போ குரங்கு குட்டி ஒன்று வாழைத் தோட்டத்துல போறத பார்த்துச்சு. உடனே பாஞ்சி போய் அந்த குரங்கு குட்டியை பிடிக்க பார்த்துச்சு. உடனே அந்த குரங்கு குட்டி பயந்து போய் அந்த புலிகிட்ட, என்னை விட்டுடு புலியாரே, நான் எங்க அப்பா கிட்ட போகணும்னு சொல்லுச்சு. புலியோ, சரியான பசியில இருக்கேன், உன்னை சாப்பிடாம விட மாட்டேன்னு சொல்லுச்சு. அதுக்கு குரங்கு குட்டி, எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால நான் தான் அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும், அதனால அவருக்கு கொஞ்சம் வாழைப்பழத்தை பறிச்சு கொடுத்துட்டு திரும்பவும் உன்கிட்ட வரேன், அதுக்கப்புறம் நீ என்ன சாப்பிடு அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு புலியோ, உன்னை உயிரோட விட்டா நீ ஓடிடுவ, அதனால நான் உன் கூடவே வரேன், நீ வாழைப்பழத்தை கொடுத்துட்டு என்கிட்ட திரும்ப வரணும்னு சொல்ல குரங்கும் சரின்னு சொல்லிட்டு வாழைப்பழத்தை பறிச்சுட்டு போனாங்க. பெரிய குரங்கு இருக்கிற இடமும் வந்துச்சு. புலியோ, இங்க பாரு குரங்கு குட்டி, நான் இந்த புதர் பின்னாடி ஒளிஞ்சுக்கிறேன், நீ சொன்ன மாதிரி திரும்ப வரணும்னு சொல்லுச்சு. குரங்கு குட்டியும் சரின்னு சொல்லிட்டு அப்பா குரங்கு கிட்ட வாழைப்பழத்தை கொடுத்துச்சு. அதுக்கு அப்பா குரங்கோ, மகனே, உனக்கு நான் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கணும், ஆனா நீ இந்த சின்ன வயசுல கஷ்டப்பட்டு எனக்கு உணவை கொண்டு வந்திருக்க, என்ன பண்றது, எனக்கு என்னைக்குதான் உடம்பு சரியாகும்னு தெரியல அப்படின்னு சொல்லி அழுதுச்சு. அதுக்கு குரங்கு குட்டியோ, பரவாயில்லப்பா, நாளையில இருந்து நீங்களே உணவு கொண்டு வாங்க, உங்களால முடியும்னு சொல்லிட்டு நான் இப்ப வந்துடுறேன் அப்படின்னு புலிகிட்ட கிளம்பி போச்சு. இதை எல்லாத்தையும் புதரிலிருந்து பார்த்த புலி கண் கலங்கிடுச்சு. புலிகிட்ட வந்த குரங்கு குட்டி, புலியாரே, இப்போ நீங்க என்ன சாப்பிடலாம், எங்க அப்பாவுக்கு உணவு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு புலியோ, நீ சொன்ன வாக்க காப்பாத்தி சரியா நடந்துக்கிட்ட, இந்த சின்ன வயசுல உனக்கு இருக்கிற அறிவு கூட எனக்கு இல்லை, என்னை மன்னிச்சிடு, நீ உங்க அப்பா கூடவே பத்திரமா இரு அப்படின்னு சொல்லி குரங்கு குட்டிக்கு முத்தம் கொடுத்துச்சு. குரங்கு குட்டியும் சந்தோஷத்தோட அவங்க அப்பா கிட்ட போச்சு. இந்த கதையிலிருந்து ஒருத்தங்க மேல நாம காட்டுற மனிதாபிமானமும் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றணுன்றதும் எவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்சுக்கிட்டோம்ல. மீண்டும் அடுத்த கதையில சந்திக்கலாம்.